வணக்கம் மக்களே, ஆரம்பிக்கலாமா? அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா, இனிமேல் கமல் ஹோஸ்ட் கிடையாது. இப்போ புது ஹோஸ்ட் விஜய் சேதுபதி. பட் இந்த வீடியோ அத பத்தி இல்ல. உங்க எல்லாருக்குமே தெரியும் விஜய் சேதுபதி தான் புது ஹோஸ்ட்டு சொல்லிட்டு. இந்த வீடியோல யார் யார் கண்டஸ்டன்ட்லாம் வரப்போறாங்க அப்படின்னு நான் சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா, தயாளு. யாருன்னு தெரியலையா? அதாங்க டெய்லர் அக்கான்னு சொல்லுவாங்களே, அவங்க தான். அதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. உங்களுக்கே தெரியும். ஸோ அவங்க பிக் பாஸ் வந்தா எப்படி இருக்கும்னு உங்களுக்கு நினச்சி பாருங்க. ஸோ பாருங்க. ஸோ அவங்க தான் ஒரு கண்டஸ்டன்ட், ஓகேங்களா? ஸோ அது ஒன்று. 2வது மணிகண்டன். இப்போ லேட்டஸ்ட்டாக மகாராஜா படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. அதேமாரி பாய்ஸ் படத்தில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நாளாக அவர் லைம்லைட்லேயே இல்லை. கண்டிப்பாக ஒரு நல்ல திறமையான ஆர்டிஸ்ட்டு. ஏன்னா மகாராஜாலாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக நடிச்சிருப்பாரு. ஸோ கண்டிப்பாக இந்த பிக் பாஸ் அவருக்கு ஒரு நல்ல பிரேக் கிடைச்சா நல்லாயிருக்கும். ஆனால் அந்த பிக் பாஸ் நல்ல பேர் கிடைக்குதோ இல்லையோ, கெட்ட பேர் தான் நிறைய கிடைக்கும். சரி பார்ப்போம், அவர் தலையெழுத்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மணிகண்டன். அடுத்த கண்டஸ்டன்ட் யார் தெரியுமா? ஷாலின் ஜோயா உங்களுக்கே தெரியும். டிடிஎஃப்லே பயங்கர ஃபேமஸ்ஸு. டிடிஎஃபோட ஃப்ரெண்டு. அவங்க என்னென்ன பண்ணாங்க அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ளாக்ஸில். அதே மாதிரி குக்குத் கோமலையில் பார்த்துருப்பீங்க. இன்னொன்று அவங்க படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஸோ படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஷீஸ் ஆக்ட்ரஸ்ஸு. இது மட்டும் இல்லைங்க, மலையாளத்தில் நிறையா படங்கள் நடிச்சிருக்காங்க. ஸோ ஃபேமஸ் ஆர்டிஸ்ட்டு. ஸோ இவங்களுக்கு கண்டிப்பாக நிறைய யங் ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ இவங்க கண்டிப்பாக ஒரு பயங்கர ஒரு ரகலையாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் குக்குத் கோமலையில் ஒன்றும் பண்ணுறதில்ல. காமெடின்ற பேர் சும்மா நின்றுட்டு இருப்பாங்க, சமைக்கிறதும் கிடையாது. ஆனால் டிடிஎஃப்ஸ் வந்தான்னு வச்சிங்களேன், வேறு லெவலில் இருக்கும் இவங்க 2 பேர் காம்பினேஷனு. ஒரு லவ் படமே ஓட்டலான்னு நினைக்கிறேன். ஸோ எனிவே இவங்க என்ன பண்ணுறாங்க நம்ம பார்ப்போம். ஜோயா. ஸோ இவங்க ஒரு கண்டஸ்டன்ட், ஓகேங்களா? அடுத்து நம்ம பப்ளு. இவருக்கு இன்ட்ரடக்ஷன் எதுவும் தேவையில்லை, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஃபேமஸ் ஆக்டரு, ரொம்ப வருஷமாக நடிச்சிட்ருக்காரு. ஸோ இவர் வந்தால் பயங்கரமாக இருக்கும். இவருக்கு ரீசெண்டாக ரீல்ஸு பார்த்துருப்பீங்க. ரீல்ஸ்லாம் பயங்கரமாக வ்ளாக்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு தலைவன். இன்னொன்று விஜய் டிவிக்கும் இவருக்கும் நிறையா விஷயம்லாம் இருக்குது. ஒரு காலத்தில் இப்போ இருக்க 2K ஃபர்ஸ்டாக தெரியாது, 90s கிட்ஸ்லாம் தெரியும். ஒரு டைமில் எனக்கு நடிக்க தெரியாது சார் அப்படின்னு சிம்பு சொல்லுவா தெரியுங்களா, ஜோடி நம்பர் 1ல். அதில் இவர் தான் மெயின்னு. இவரும் அவருக்கும் நடந்த அந்த வாக்குவாதத்தில் தான் அந்த இது வந்துச்சு. அது பயங்கர ஃபேமஸ்ஸு. பிக் பாஸ்லாம் வர முன்னாடியே ரகலையை பண்ணவர் அவர். இப்போ பிக் பாஸ் வந்தானா என்ன ரகலை பண்ணுவார். பப்ளு எப்படின்னா அவர் ஒரு கமர்ஷியல் ஹீரோ மாதிரி. அவர் காமெடியும் பண்ணுவார், ஆக்ஷனும் பண்ணுவார், திட்டமும் செய்வார், வில்லனாகவும் இருப்பார், ஹீரோவாகவும் இருப்பார். ஸோ கண்டிப்பாக பயங்கர ஒரு போல்டான ஒரு ஆளாக தான் இருப்பார். கண்டிப்பாக அவர் பிக் பாஸ்க்கு ஏற்ற ஒரு கண்டஸ்டன்ட் தான். ஸோ பப்ளு. அடுத்து தர்ஷா குப்தா. உங்களுக்கே தெரியும், குக்குத் கோமலையில் இவங்க பயங்கரமான ஃபேமஸ்ஸு. ஸோ அஸ்வினி இவங்க அதெல்லாம் செம்ம ஃபேமஸாக போச்சு அந்த சீசனில். அதுக்கப்புறம் சில படங்களில் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போது. ஸோ இவங்க பிக் பாஸ் வந்தாங்கன்னா கண்டிப்பாக நிறையா ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு நிறையா ஃபேன்ஸ் இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. இவங்க எந்த மாதிரி கண்டஸ்டண்ட்டாக இருப்பாங்க நம்மளுக்கு தெரில. அமைதியாக இருப்பாங்களா, ஜாலியாக இருப்பாங்களா? ஏன்னா குக்குத் கோமாளியில் ஒரு மாதிரி சைலண்ட்டாக தான் இருப்பாங்க, கண்ணால் பேசிப்பாங்க, அவ்வளோதான். தவிர ஆக்டிங்கில் கூட அந்தளவுக்கு நான் பார்த்ததில்ல. பட் ஆனால் இவங்க ஒரு வ்ளாக்லாம் பண்ணுவாங்க, அதில் கொஞ்சம் ஜாலியாக. ஐ திங்க் இவன் தம்பி யாரோ வருவாங்க அவங்க வ்ளாகில், அது நல்லா பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ அதையும் பார்க்க முடியல, ஏன்னா அவன் பெரிய ஹீரோயினிட் அவன் போல இருக்குது. ஸோ இவங்க அடுத்த கண்டஸ்டண்ட்டு. கண்டிப்பாக நிறையா நம்ம இளைஞர்கள்லாம் ஃபாலோ பண்ணுவோம் நினைக்கிறேன் இவங்கள. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து காவ்யா சுஹா. இவங்களுக்கு இன்னொன்று பேர் இருக்குது போல இருக்குது, ஏதோ ஜிம் அக்கான்னு சொல்கிறாங்க, என்னன்னு தெரில. எனக்கு தெரில நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டை சொல்லுங்கள், நான் இவங்கள பார்த்ததில்ல. ஸோ இவங்களும் வராங்கன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு கொஞ்சம் ஃபேமஸ் தான் நினைக்கிறேன். சொன்ன மாதிரி நம்ம பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இவங்க யாருன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க ஆனால் அவங்க பொதுவாக பெரிய ஃபேமஸ் கிடையாது, அது நல்லா சொல்லுவேன் நான். ஸோ பிக் பாஸ் மூலமாக இவங்களுக்கு பெரிய ஃபேம் கிடைக்கலாம். ஸோ இவங்களும் ஒரு கண்டஸ்டண்ட்டு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அடுத்து விஜே விஷால். ஸோ இவரும் ஒரு கண்டஸ்டண்ட்டு, அனதர் யங் கண்டஸ்டண்ட்டு. கண்டிப்பாக ஒரு நெக்ஸ்ட்டு ஹீரோவாக ட்ரை பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். இவர் கண்டிப்பாக இந்த லவ் லீலைகளில் ஈடுபடுவார் போல பிக் பாஸில். ஸோ அதான் இது டவுட் ட்ராக்காக இருக்கும். ஏன்னா நீங்களே பார்த்தீங்க நிறையா ஃபீமேல் கண்டஸ்டன்ட், யங் கண்டஸ்டன்ட் இருக்காங்க. ஸோ இந்த பிக் பாஸில் லவ் ஸ்டோரிக்கெலாம் குறை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம், இதனால் என்ன பிரச்சனை வந்து பார்ப்போம். ஸோ விஜே விஷால். அடுத்து பவித்ரா ஜனனி. இவங்க நிறையா நீங்கள் சீரியல்லாம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி சம் கேம் ஷோஸ் அந்த மாதிரி விஜய் டிவி சில ஷோஸில் பார்த்துருப்பீங்க, சன் டிவிலையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்க தான் அடுத்த கண்டஸ்டண்ட்டு.
ஸோ இவங்க இந்த மாதிரி கேரக்டர் இவங்க அடுத்த லெவல் போகிறாங்களா, பிக் பாஸ்ல என்ன பண்ண போகிறாங்க. முதல்ல இவங்கெல்லாம் வந்து ஒரு 2 வாரம் தாக்குப்பிடிப்பாங்களா தெரியல. சில பேர் இந்த மாதிரி வர கண்டஸ்டன்ட்லாம் ரொம்ப அமைதியாக பெர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ ஆனால் இவங்க கொஞ்சம் நல்லா பேசுகிற கேரக்டர் தான் நான் பார்த்துருக்கேன். சில ரியாலிட்டி ஷோலாம் என்னடா அப்படிலாம் சொல்லுவாங்க. பார்ப்போம் வந்து என்ன சண்டை போடுறாங்களா, இல்லை ஒரு மாதிரி நார்மலாக போடுறாங்களான்னு தெரில. ஸோ எனிவே இவங்க வந்து ஒரு கண்டஸ்டன்ட். அடுத்த கண்டஸ்டன்ட் அக்ஷிதா அசோக். நல்லா சொல்கிறேன், அக்ஷிதா அசோக். ஸோ இவங்களையும் நான் எங்கேயும் பார்த்ததில்ல. இவங்க மாடலாக என்னன்னு தெரியல. எனிவே பிக் பாஸ் மூலமாக பெரிய ஃபேம் வரப்போது இவங்களுக்கு. கண்டிப்பாக அட்லீஸ்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸை சேர்த்துவாங்க. மற்றபடி இவங்க என்ன பண்ணுறாங்க, சினிமாவில் என்ன பண்ணுறாங்க, நாளைக்கு பெரிய ஹீரோயின் வராங்களா, இல்லை காணாமல் போகிறாங்களா, இல்லை வந்து இவங்க வந்து திட்டு வாங்க போகிறாங்களா, இவங்களை வந்து என்ன சொல்கிறது அடிக்க போகிறாங்களா, இல்லை வந்து இவங்களுக்கு அது சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ வந்து ஆல் தி பெஸ்ட்டுமா. ஏன்னா இது வந்து மேக் ஆர் பிரேக் தான் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இவங்க பார்ப்போம். இன்னொன்று ஏதோ வினோத்னு ஒரு கண்டஸ்டன்ட் இருக்காங்க. இது மாதிரி நிறைய இருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த லிஸ்ட்லாம் வந்து ஆல்மோஸ்ட் உண்மை தான். 80% சில பேர் வராமலேயும் இருக்கலாம். ஸோ இதாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டஸ்டன்ட்லாம் வந்தால் நீங்கள் எப்படி நீங்கள் வரவேற்பீங்களா, வரவேற்க மாட்டிங்களா, இதில் யார் வந்து உங்களுக்கு பிடிக்கும். அது இல்லாமல் மாக்காப்பெல்லாம் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் உண்மையாக பையன்னு தெரில. ஸோ ஃபைனல் அஃபிஷியல் லிஸ்ட் வரும்போது பார்ப்போம். இனிமேல் நீங்கள் பிக் பாஸ் ஃபேன்ஸாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அதேமாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா நான் பிக் பாஸ் கண்டென்ட் போடுவேன். பாய்.